ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ராகுல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி தான். ஏன் இப்படி இருட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரோ வந்து டிலீட் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி கிராணி வீட்டுக்கு டூருக்கு தான் வந்திருக்கோம். எஸ்கேப் வந்து நாளைக்கு பண்ணிடலாம். கிராணி சாப்டர் 2, கிராணி சாப்டர் 3 பண்ணிடலாம் நாளைக்கு. அப்புறமா இன்னும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம், தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கிராணி கேள்வி எப்படிடே இருக்க? என்னடி நீ துண்ணுறதுலேயே இருக்கிற தீனி பண்டாரடி நீ. அடியே நீ சரியான லூசுடி நீ. சரி, எந்த குழம்பு? மட்டன் குழம்பா, சிக்கன் குழம்பா, இல்ல கறி குழம்பா? அடியே கேள்வி, நீ கேனிப்பலா? சீ சீ சீ. சரி, யார் அந்த மனுஷ குழம்பு? அடி கேள்வி, நீ சரியான கேனிப்பல்டி. உன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் நம்ம கீமா தான். சரி இரு, ஒன்று பண்ணு. இந்த வண்டி உள்ள இருக்கிற டீசல் எடுத்து குடி பார்க்கலாம். நீ தானே சொன்ன எல்லாத்தையும் குடிப்பேன்னு. குடிடி பார்க்கலாம். நீ பொம்பளை இருந்தா குடிடி கேள்வி. அடியே நீ சரியான லூஸு மக்கு. எல்லாருக்கும் தெரியும்டி. இந்த என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும்டி. அவங்களும் உங்ககிட்ட வந்திருப்பாங்க, அவங்களும் அடி வாங்கியிருப்பாங்க. அவங்களும் உன்னை எவ்வளோ தடவை துவைச்சி காய போட்டிருப்பாங்க எனக்கு தெரியாது. அவங்க கமெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் யாராவது கமெண்ட் இந்த கேள்வியை துவைச்சி போட்டிருக்கீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் சேர்த்து ஒரு ரின் பவுடர் போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த கேள்வியை துணி துவைக்கிற மாதிரி துவைக்குவீங்க பாருங்களேன். அந்த கேள்வி வாயில் கொஞ்சம் என்னது அந்த உஜாலாவோ அந்த இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சு வெள்ளையாகுமே, அந்த மாதிரி ஃபினாயிலோ அதெல்லாம் போட்டு கழுவி அந்த கேள்வியை நல்லா முத்தி துவைச்சிட்டு அப்புறமா அதை காய வச்சிங்கன்னா அந்த கேள்வி பார்க்க பிரகாசமாக இருப்பா. அது எப்படி நீ உறுதியாக சொல்கிற? ஐயோ அப்படியாடி? உனக்கு நீ அன்லக்கி பர்சன்டி. என்னோட சப்ஸ்கிரைபர் உன்னை போட்டு துவைச்சிருக்காங்களே, அவங்கள நான் பாராட்டணும். அந்த சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இந்த கேள்வியை துவைச்சி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் ஹார்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் கைஸ். அப்புறமா நான் போடுற எல்லா வீடியோமும் என்டர்டைன்மெண்ட் தான். நீங்கள் பார்க்குற வேண்டியதானே பாருங்கள். கூடிய சீக்கிரமே நம்ம பிசி கம்ப்யூட்டர் விளையாடுவோம். அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா நான் அப்லோட் பண்ணும்போதோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேமெல்லாம் நான் போடுறேன். ஆனால் என்கிட்ட பிசி கேம் மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட பிசியோ கம்ப்யூட்டரோ இல்லை. நான் கூடிய சீக்கிரமாக வாங்குவேன். ஏன்னா நான் இப்போது உங்களுக்கு தெரியாது, நான் வந்து இப்போ தான் 8th or 9th போகிறேன். நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வாங்கி தர மாட்டாங்க. அவங்க எப்போ வாங்கி தராங்களோ அப்போ நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் போடுறேன். இந்த கிராணி ரீமேக் கூட போடுறேன் காய்ஸ். இப்போ இந்த கிராணி கேள்வி எங்கே இருக்கா? ஆமாடி, போயிட்டேனே. போனா அவன் நம்மள என்ன சாப்பிட்டு என்ன தோச்சு போட்டா
நான் இப்போதாண்டி ஏஞ்சேன். என்னடி நீ பேசிக்கிட்டே இருக்க? கெழுவி கிழட்டு பொக்கவாசி. இருடி, எங்கடி இருக்க நீ? உன் வாயில நசும்ப வச்சு தேக்க. உன் வாய் வெள்ளையே ஆகட்டும். உன் பல்ல பார்த்தாலே ஓடிடுவாங்க. கெழுவி, உன்னால என்ன பிடிக்க முடியாது. முடிஞ்சா புடிடி கெழுவி பொக்கவாசி. ஆஹா, உன்கிட்ட ரேஸ் வச்சா நீ ஒரு 10 வருஷம் கூட இல்லை, ஒரு 1.5 வருஷம் கூட முடிக்க மாட்டேன். 10 வருஷம் ஆகிட்டு பிறகு தான். இல்லை 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 இல்லை, இங்கே கேளு, ஒரு 20 வருஷம் முடிச்சு தான் நீ வினாவாமா? யூ கேள்வி. ஓ நோ, கேள்வி கேள்வி நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ சிரிக்கிறா லூசு. சரி கைஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ்.